நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். அன்பான மகர ராசிக்காரர்களே, இந்த பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டு 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருடத்தின் ஆரம்பமே உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை, 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல ராகு அப்படின்னு கிரக நிலைகள்லாம் இந்த புத்தாண்டுல இப்படிதான் உங்களுக்கு இருக்கு. ஆண்டின் தொடக்கத்திலேயே அதுவும் 7.5 சனியில குடும்ப சனியின் ஆதிக்கம் இருக்குது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். மனக்குழப்பம்லாம் அகலலாம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகவே இருக்கும். மருத்துவ செலவு குறைந்து மன நிம்மதி கொடுக்கும். இந்த புத்தாண்டு சென்ற வருடத்துல தாமதப்பட்டுக்கிட்டே வந்த ஒவ்வொரு காரியங்களும் இந்த ஆண்டு படிப்படியா நடைபெற போகுது. சனிக்கிழமை விரதமும் சனீஸ்வரரோட வழிபாடும் உங்களுடைய சங்கடங்களை அனைத்தையுமே தீர்க்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்படிங்கிறதால பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளுக்கு உரிய பெருமை அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். சக ஊழியர்களாலெல்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு. உங்களுடைய பொறுப்பை பிறரிடம் ஒப்படைப்பதோ அல்லது பிறரோட பொறுப்பை நீங்கள் செய்வதோ வேண்டாம். மேலிடத்தின் அனுமதி பெறாமல் எதையும் நீங்களா முயற்சி செய்ய வேண்டாம். பணி தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எண்ணம் போல வாய்ப்புகளும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பணியும் கிடைக்கும். எந்த சமயத்திலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். விரயஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அர்த்தாஷ்டம குருவோட ஆதிக்கம் வேற இருக்குது இந்த ஆண்டு. அதனால உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு தொல்லைகள் அப்படிங்கிறது வரும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும். இடம் பூமி விற்பனை செய்து அதன் மூலம் கடன் அடைக்கும் சூழ்நிலை கூட ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு வரும். லாபஸ்தானத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறதால மாமன் மைத்துனர் வழியிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுறதுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டிற்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்குவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சு அதன் மூலம் உங்களுக்கு உதிரி வருமானம் கூட வரும். சகாயஸ்தானத்துல ராகு இருக்கிறதால தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும். குடும்பத்துல நிம்மதி அப்படிங்கிறது உருவாகும். அதை நிலைப்பது உங்களுடைய வார்த்தைகள்ல தான் இருக்கு. வாரிசுகள் வாழ்க்கையிலெல்லாம் சுபகாரியங்கள் நடக்கும். தம்பதியரெல்லாம் மனம் விட்டு பேசுவது நல்லது. எந்த உறவையும் மனம் நோக செய்ய வேண்டாம். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற பழமொழியை மனதில் வச்சுக்கிட்டு உங்களுடைய இல்லத்துல நிம்மதியை நிரந்தரமாக்குங்க.
எந்த தொழில் செய்து வந்தாலும் அதில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அயல்நாட்டு ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும். நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்கெல்லாம் நிதானத்தோடு செய்கிறது நல்லது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே சமயம் வாக்குறுதிகளில் நிதானம் அப்படிங்கிறது முக்கியம். பொது இடங்களில் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடியுங்க. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் நிச்சயம் நிறைவேறும். முகஸ்துதி பாடுவோரிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உறவுகளெல்லாம் அனுசரித்து போங்க. சோம்பலால் சில செயல்கள் எல்லாம் தாமதம் ஏற்படலாம். மறதி சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு அவ்வப்போது தோன்றி மறையும். எந்த சூழலையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உண்டு. சுகபோக விஷயங்களில் நாட்டம் அப்படிங்கிறது ஏற்படும். சமூக பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம்லாம் நல்ல அனுகூலம் உண்டு. பலதரப்பட்ட மக்களின் தொடர்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வெளி வட்டாரத்திலலாம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு இன்னல்கள்லாம் ஏற்பட்டு மறையும். உங்களுடைய சிந்தனையின் போக்கில் கவனத்தை செலுத்தணும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான பதட்டம் ஏற்பட்டு நீங்கும். தியானம், சிறு சிறு உடற்பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். வாகன பழுதுகளை அவ்வப்போது நீங்கள் சரி செய்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியான புத்தாண்டாக இருக்கும். அதேமாதிரி மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேரும். சிறு தூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு புதிய அனுபவம் உண்டு. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் அலைச்சலுக்கு பிறகு கைகூடும். விலையுயர்ந்த பொருட்களில் கவனத்தை செலுத்தணும். நுட்பமான பணிகளை கூட துரிதமாக செய்து முடிப்பீங்க. செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது இந்த புத்தாண்டுல உங்களுக்கு கைகூடி வரும். சுப நிகழ்ச்சிகள் இந்த புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முயற்சி செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் இல்லறத்தை நல்லறமாக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கெல்லாம் நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அரசு வேலை கிடைக்கும். மாணவர்களால் விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உயர்கல்வியில சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி அவ்வப்போது மறையும். கணிதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் உண்டு. நண்பர்களோட தன்மைகளை அறிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பெருக்கிக்கணும். மறதி தொடர்பான சிக்கல்களால அவ்வப்போது பயம், பதட்டம் இதெல்லாமே வந்து மறையும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்கெல்லாம் உழைப்புக்கு ஏற்ற லாபமும் முன்னேற்றமும் உண்டு. உங்களுடைய தொழிலில் வேலையாட்கள் எல்லாம் அனுசரித்து போகணும். கலைஞர்களுக்கெல்லாம் புது விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். கலைத்துறையில் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும். அரசு வழியிலலாம் சில உதவிகள்லாம் கிடைக்கும். காரசாரமான பேச்சுக்களை குறைச்சிக்குங்க. வரவுக்கு ஏற்ப உங்களுக்கு செலவுகளும் இருக்கும். ஆடம்பரமான சிந்தனைகளை முதல்ல நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அரசியல்வாதிகள் சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் புதிய மாற்றங்களை உருவாக்குவீங்க. பலதரப்பட்ட மக்களோட அறிமுகம் கிடைக்கும். திறமைக்கு ஏற்ப செல்வாக்கும் பாராட்டுதலும் உண்டு. உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை அறிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு விலகிடுவீங்க. வழக்கு பணிகள் எல்லாம் சில மாற்றமான சூழல்லாம் உண்டு. சனி பகவானோட வக்கர காலத்திலையும் குரு பகவானோட வக்கர காலத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். நரம்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் வரலாம். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டு மறையும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை காரணமாக மற்றவர்களிடம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குருவின் வக்கர காலத்தில் உடன்பிறப்புகளோட பகையெல்லாம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் ஊர் மாற்றம்லாம் உங்களுக்கு திருப்தி அளிக்காத வகையில் வரும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட இழுபறியிலேயே தான் இருக்கும். அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வெள்ளிக்கிழமை தோறும் மகர ராசிக்காரர்கள் எல்லாரும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய முயற்சிகளில் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். வீட்டில் முதியவர்கள் உடல்நலத்தில் தீவிரமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய மருத்துவர் அன்னைக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. காகம் அல்லது கருப்பு நாய்க்கு உணவளிச்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, வளையல், தாம்பூலெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இல்லத்துல சுபகாரிய பேச்சில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். கால்நடைகள் ஆதரவற்ற முதியவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராகும். வேலையில் முன்னேற்றமும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வரும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் அனைவரும்.